அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தோஷமான செய்தியை நாம் ஆரவாரமாக வரவேற்பதை விட மிக முக்கியமானது, வரக்கூடிய ரமலானுடைய மாதத்திலே நம்முடைய முயற்சி முழுமைப்படுத்த வேண்டும். ஏன் இதை நான் சொல்கிறேன் என்பதாக சொன்னால், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், மத்தஸ்ஸாத்து யா ரசூலல்லாஹ், உலகத்தினுடைய அழிவு நாள் எப்போது வரும் என்பதாக அந்த மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டபோது, உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள், மா ஆதத்தலஹா, அதற்காக நீங்கள் என்ன முயற்சி செய்திருக்கிறீர்கள் என்பதாக கேட்டார்கள். உடனே அந்த மனிதர் சொன்னார், மா ஆதத்துலஹா மின் கசீரி சொலாத்தின் வலா சௌமின் வலா சொதக்கத்தின், அதற்காக நான் அதிகமாக தொழுகவில்லை, நோன்பு வைக்கவில்லை, தர்மம் செய்யவில்லை. வலாக்கின்னி என்றாலும் உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நான் நேசிக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அன்த மஅ மன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களுடன் இருப்பா என்பதாக ரத்தின சுருக்கமாக ஒரே வார்த்தையிலே முடித்து விட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்திலே ஒரு விஷயத்தை சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள். யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கிறார்களோ அவர்கள் அதிகமாக தொழுவார்கள், அதிகமாக நோன்பு வைப்பார்கள், அதிகமாக தர்மம் செய்வார்கள், நன்மை செய்வதற்கு அதிக முயற்சி எடுப்பார்கள் என்பதாக சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள். ரத்தின சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். பாருங்கள், நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு இருப்பார் என்பதாக சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிப்பவர்கள் அல்லாஹ் சொன்னதையும் ரசூலுல்லாஹ் சொன்னதையும் செய்வார்கள். அதிகமாக தொழுக சொல்லியிருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நஃபிலை தொழுகுங்கள் ரமலானுடைய மாதத்திலே, ரமலான் முழுவதும் நோன்பு வையுங்கள், ரமலானிலே தர்மம் செய்யுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அதற்காக முயற்சியை முழுமைப்படுத்துங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ரமலானுடைய மாதத்தை நாம் ஆரவாரமாக எதிர்பார்ப்பதை விட நம்முடைய முயற்சி அங்கு முழுமைப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அதற்கு முழு பலன் கிடைக்கும். அந்த முழு பலனை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களுக்கும் தருவானாக என்ற துவாவோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.